பொதுவாக புதிய ஏற்பாட்டில் தேவனிடத்தில் நான் இதை செய்வேன், நீர் எனக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருத்தனை செய்கிற செயல்பாடு இல்லை. பொருத்தனை உபதேசம் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது. அப்படியே நாம் பொருத்தனை செய்தால் கூட ஒரே ஒரு பொருத்தனை செய்யலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு நன்மை செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனை வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், நான் முற்றிலுமாக உம்மை சார்ந்து கொண்டு உம்மை என்னுடைய வாழ்விலை மையமாக வைத்து உம்முடைய வழியில் நடந்து உம்முடைய பிள்ளையாக இருப்பேன். இதுதான் ஒரு உண்மையான பிப்ளிக்கல் ஒரு பொருத்தனையாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பல கிறிஸ்தவ போதகர்களே இந்த பொருத்தனை உபதேசத்தை, தசோபாக உபதேசத்தை புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறது மாதிரி இந்த பொருத்தனை உபதேசத்தையும் வைத்திருக்கிறாங்க. பொருத்தனைகளை அதிகமாக போதகர்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய பிரதானமான காரியம் என்னன்னு சொன்னால், பொருத்தனை செய்கிறவர்கள் பொருத்தனை எதை செய்கிறாங்க? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற சம்பந்தமாக தான் பொருத்தனை செய்கிறாங்க. இதனால் ஒரு மறைமுகமான ஆதாயம் போதகர்களுக்கு வருகிறது. இது கூட பொருத்தனைகளை போதகர்கள் போதிப்பதனுடைய முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஆண்டவரிடத்தில் நாம் முதலாவது கேட்க வேண்டியது ரட்சிப்பு தான். அதை அவர் நமக்கு ஆயத்தமாக வச்சிருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ரட்சிக்கப்படுகிறோம். அதற்கு பிறகு நம்ம பிள்ளைகளாகிறோம். பிள்ளைகளாகிட்டோம்னா ரோமர் 8 சொல்லுகிறபடி அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவீகாரத்தின் ஆவி வந்து விடுகிறது. எனவே அங்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அங்கே போய்கிட்டு நான் முதல் மாத சம்பளத்தை தருவேன், இல்லைன்னா வியாபாரத்தில் லாபம் வந்துன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட்டை தருவேன், இல்லைன்னா நான் ஒரு சர்ச்சு கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா வட இந்தியாவில் நான் ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன், இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாம் ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்து கொண்டு மனப்பூர்வமாக வாழ்நிலை செய்யணும். கண்டிஷனலாக இதை தான் பண்ணுவேன், எனக்கு இதை பண்ண அப்படி இருக்கிறது உண்மையான வேத முறை அல்ல. 2022 ஆண்டில் இயேசு முடிக்கிற ஸ்தாபனத்தாருடைய யூடியூப் சேனல் வழியாக வெளியிடப்பட்ட பல வீடியோக்களில் ஒரு வீடியோவில் ஒரு திருச்சியை சேர்ந்த ஒருவர் அந்த 4 மாவடி என்ற இடத்துல நடைபெறுகிற அந்த கூடுகைக்கு கலந்து கொண்டு ஒரு சாட்சியை சொல்வார். அதில் பார்க்கும்போது 3.25 கோடி ரூபாய் ஒரே வருஷத்தில் கடன் தீர்ந்தது. அந்த நபரை பேட்டி காணுகிற மோகன் சிலாசரஸ் அவர்கள் அவர் ரொம்ப உற்சாகத்தோடு என்கரேஜ் பண்ணி அவர் ரொம்பவே சொல்ல வைக்கிறார்னா, அதாவது அவர் சொல்ல வந்ததை ரொம்ப தெளிவாக சொல்லும்படியாக வைக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த 3.25 கோடி ரூபாய் ஒரே வருஷத்தில் கடன் தீர்ந்தது. இருக்கலாம், அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல, வர வேண்டியது போக வேண்டிய இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். அதனால் ஒரு வருடத்தில் அந்த விதமாக அவருக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். பொதுவாக புதிய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனை உபதேசம் கிடையாது. ஆனால் தசோபாக உபதேசத்தை இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது மாதிரி பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்கள் இந்த பொருத்தனை உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. புதிய ஏற்பாடு நாம் பிள்ளைகள், தேவன் நம்முடைய தந்தை, ஒரு குடும்பமாக வாழுகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான வழிகளில் தேவனுடைய கிருபையை கொண்டு நடக்கணும். நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், வாஞ்சிகள் எல்லாவற்றையும் பிள்ளை என்கின்ற ஒரு அந்தஸ்தில் இருந்து கொண்டு கேட்கணும். எனவே தான் ரோமர் 8 சொல்வது அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8 வாசிக்கும் பொழுது பிள்ளைகளான சோதரமாமை, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இங்கே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை போல நான் இதை செய்வேன், முதல் மாத சம்பளத்தை தருவேன், வியாபாரத்தில் எனக்கு இந்த விதமான லாபம் கிடைச்சுன்னு சொன்னால், இந்த கான்ட்ராக்ட் வெற்றியாக முடிஞ்சால் நான் இந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் அந்த ப்ராஃபிட்டில் பங்கு கொடுப்பேன், இல்லைன்னா வட இந்தியாவில் ஒரு கோயில் ஆலை கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா சர்ச்சுக்கு தான் பண்ணி, இந்த மாதிரியெல்லாம் டீல் பேசி கண்டிஷன் சொல்லி ஆண்டு நன்மை பெற வேண்டிய தேவையில்லை. என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு சத்தியம் நம்ம புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். அப்பா பிதாவேன்னு நம்ம கேட்கணும். அதையும் தாண்டி மனிதன் அல்லவா சில பொருத்தனைகளை செய்யலாம். அப்படியே நாம் ஒரு பொருத்தனை செய்தாலும் ஆண்டவர் விரும்புகிற பொருத்தனை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன், காசு கொடுப்பேன், முதல்ல சம்பளம் கொடுப்பேன், வீட்டை நிலம் கொடுப்பேன், இல்லை 10ல் 1 கொடுப்பேன், அதுவும் இல்லை, என்னை உமக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். என்ன உன் சித்தப்படி நீ பயன்படுத்திக்கலாம், என்னுடைய வாழ்வினை ஏற்றுக்கொண்டு என்னை வழி நடத்தும். அதுதான் செய்ய வேண்டிய ஒரு ஜென்யூனான ஒரு பொருத்தனையாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான போதர்கள் இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அதற்கு இது பல காரணங்கள் இருக்கிற ஒரு காரணம் இப்படியும் இருக்கும். ஏன்னா அதை பொருத்தனைன்னு சொன்னால் எதை தான் பொருத்தனை பண்ணுறாங்க, நான் ஒரு எமௌண்ட்டை தருவேன், இல்லை ஒரு லேண்டை தருவேன், இல்லை வேறு ஏதாவது ஒன்று தருவேன், இப்படி தான் பொருத்தனை பண்ணுறாங்க.
இந்த பொருத்தனை எங்கே போகும்? போதர் இடத்துல தான் போகும். அப்போ இது ஒரு மறைமுகமான ஒரு வருவாயை கொண்டு வருகின்ற ஒரு வழியாக இந்த பொருத்தனை இருக்கிற அப்படின்னால பெரும்பாலான போதகர்களுக்கு பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டு அந்த பொருத்தனை உபதேசத்தை விட்டு விடுறதுக்கு மனசே இல்லை. தசோபாக உபதேசத்தை விட்டுவிட மனமில்லாத போல இந்த பொருத்தனை உபதேசத்தை விட்டுவிட மனமில்லை. 2022 ஆண்டில் பார்த்தீங்கன்னா இயேசு உடைக்கிற ஸ்தாபனத்தாருடைய யூடியூப் சேனல் வழியாக வெளிவந்த ஒரு வீடியோவில் நிறைய சாட்சி வீடியோக்கள் அவங்க வெளியிடுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருத்தனை சாட்சி வரும். திருச்சியை சேர்ந்த ஒருவர் வந்து இந்த 4 மாவடிக்கு வந்து இந்த திறப்பினோசில் ஜெபத்தில் கலந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர் ஒரு பொருத்தனையெல்லாம் செய்து 3.25 கோடி ரூபாய் ஒரே வருடத்தில் அப்படியே கடன் தீர்ந்தது. இப்படியெல்லாம் அவருக்கு கடன் தீர்ந்திருக்காது, கடவுளுக்கு செய்திருக்க மாட்டார், இப்படியெல்லாம் சொல்ல வரவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் என்ன எது எப்படி நடந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியாது. அவர் சொல்லுகிறத நம்ம வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏனென்றால் தேவன் எதை வேணாலும் மனுஷனுக்கு செய்ய முடியும், செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. 3.25 கோடினா 30 கோடியே தீர்க்க முடியும். ஆனால் யாருக்கு எது எவ்விதமாக அது நடந்தது என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் அவர் அதற்கு சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு மிகுதியான கடன்பட்ட சூழலில் 4 மாவடிக்கு வருகிறார், திறப்பின் வாசல் வருகிறார், அந்த செய்தியை கேட்குறார். அந்த செய்தி என்ன சொல்கிறார்? மூன்ஸ்லாசஸ் அவருடைய செய்தி என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் கடன் சம்பந்தமாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க, அந்த கடன் சம்பந்தமாக எல்லாவற்றையும் குறிப்பி எழுதி வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, கடவுள் சும்மா செய்ய மாட்டார், நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும். இதுவே ஒரு தவறு. ஆண்டவர் சும்மா தான் செய்கிறார். நான் சொன்னது போல பொருத்தனை செய்தான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய நெருக்கடி, இவ்வளோ பெரிய கடன் இருக்கிறது, இவைகளுக்கு எனக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி தந்தால் நான் முற்றிலுமாக உண்மை சார்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வழியில் நடப்பேன். இந்த பொருத்தனை செய்யலாம். ஆனால் அவர்கள் சொன்ன சாட்சி வித்தியாசமானது. கடவுள் சும்மா செய்ய மாட்டேன்னா ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ அந்த விதமான செய்தியை கேட்கும்பொழுது எந்த முடிவு வரும்? நம்ம ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பொருத்தனை செய்யணும், அப்படித்தான் அவங்க சிந்திப்பாங்க. இந்த சகோதரர் அந்த விதமாக அவர் சொல்கிற சாட்சியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜெபம் செய்கிறார். அந்த அவர் இப்போ மூன்ஸ்லாசஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல், அதாவது அவர் போதித்தபடியே கடன்களை எல்லாம் சொல்லி ஒரு பொருத்தனை செய்கிறார். அந்த பொருத்தனைன்னு சொன்னால் வட இந்தியாவில் ஒரு ஆலயம் கட்டுறது. என்ன அதிசயம்! அவருக்கு அட்டகாசமாக இந்த கடன்களெல்லாம் தீர்ந்து புதிய தொழில்களை செய்யும்படியாக பல சூழலாம் உருவாகிறது. ஆனால் இதற்கு என்ன காரணம்னு கேட்குற வேளையில் அவர் என்ன சொல்லுகிறார்னா, 4 மாவடிக்கு வந்து தான் சொல்கிறார், அந்த விதமாக பொருத்தனை பண்ண தான் சொல்கிறார். ஆக அவருடைய பக்கத்திலிருந்து, அவருடைய எளிய ஆவிக்கு நிலைமையிலிருந்து நான் இதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரவில்லை. ஆனால் இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குற வேளையில் ஆவிக்குரிய முதிர்ந்த தலைவர்கள் சில காரியங்களை சிந்திக்கணும். எதுன்னு சொன்னால், இந்த சாட்சியை சொல்லுகிறவருடைய பக்கத்தில் இருந்து அவர் வந்து என்ன சொல்லலாம். ஆனால் இதை நம்ம அனைவருக்கு இதை வந்து கொண்டு சேர்க்கிற பொழுது இதில் கிடைத்த செய்தி என்ன? நமக்கு கடன் கஷ்டம் பிரச்சனை இருந்தால் என்ன செய்யணும்? இது போன்ற ஒரு இடத்துக்கு வரணும். 4 மாவடி திறப்பின் வாசல் இது போன்ற ஒரு இடத்துக்கு வரணும். அங்கே அது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணணும், அதில் வந்து பொருத்தனை பண்ணணும். இதுதான். ஆனால் இது மக்களுக்கு ஏற்ற செய்தி இல்லை, இது வேதபூர்வமான செய்தி அல்ல. மக்களுக்கு நாம் என்ன சொல்லணும்? நீ ஆண்டவரிடத்துல ஒரு நல்ல உதவியை பெற விரும்பினால், ஒரு சகாயத்தை பெற விரும்பினால், அந்த சகாயத்தை பெற வல்லவராகி அவருக்குடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடு. இப்போ இவர் 3.25 கோடி ஒரே மாசத்தில் கடன் தீர்ந்தோ, ஒரே வருஷத்தில் இவர் கடன் தீர்ந்த சாட்சி சொன்னார். அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? இந்த 4 மாடிக்கு வந்து சொல்றார். அப்போ இதை கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க? 4 மாடிக்கு வருவாங்க, திறப்பின் வாசலுக்கு வருவாங்க. இது போன்ற செயல்பாடு எல்லா மதத்திலையும் இருக்கு, மலிந்து கிடக்கிறது. ஆனால் இது எல்லாருடைய வாழ்வில் இப்படி நடக்குமா? எல்லாருடைய கடன்களுக்கும் ஒரே வருஷம் இப்படி தீர்ந்து போகுமா? இப்போ நான் ஒரு பெரிய கடனாளியாக இருந்தால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். நானும் தொடக்காலத்தில் எழுதி வைத்து ஒரு முறை இருமுறை பல முறை எல்லாம் திரும்ப கீழே இந்த கிராமஃபோன் ரெக்கார்ட் போல ஜெபம் பண்ணி தான் இருந்தேன். ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றினார். அதுக்கு பிறகு எனக்கு பல வருஷங்களாக அந்த கடன் தீர்க்கலை. ஆண்டவர் நடத்தி சென்றார், அற்புதகரமாக நடத்தி சென்றார். அதற்கு பிறகு பல்வேறு சூழல்களை ஆண்டவர் கொடுத்து அந்த கடன்களை வாங்கிடுவதில் மறுபடியும் சென்று திருப்பி கொடுக்கக்கூடிய சூழலெல்லாம் கொடுத்தார். ஒரே வருஷத்தில் தீர்ந்து போகல. எவ்வளோ அழுதேன், எவ்வளவோ உபாசித்தேன், எவ்வளவோ மன்றாடினேன், எவ்வளவோ நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ள இருந்தேன், நடக்கலை. தேவன் எனக்கு செய்யாமல் இருப்பதற்கு என் பக்கத்தில் அப்படி ஒரு பெரிய தவறு பாவம் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ தெய்வம் நடத்தின விதம். அப்போ இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் என்ன இருப்பாங்க? நமக்கு இந்த மாதிரி ஆகிடும், அந்த 4 மாவடிக்கு போனால், அந்த திறப்பின் வாசலுக்கு போனால், இல்லை இந்த மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணால் உடனே நடந்துடும், அவ்விதமாக நம்புவதற்கு ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இந்த கருத்து சரியில்லை. இது வேதம் சொல்லலை. இலவசமாக தேவன் கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவர்கள் நம்ம சோதரமாக கேட்கணும். இந்த சகோதரர் வந்து வட இந்தியாவில் நான் ஒரு ஆலயத்தை கட்டித்தரேன்னு கடவுளோட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? எனக்கு எல்லா கடன்களையும் தீர்த்துட்டான்னு சொல்றதாக அந்த சாட்சி சொல்றார். அப்படி என்ன அர்த்தம்? ஏதோ அவருக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுத்தா உடனே அவர் என்ன பண்ணிடுவார்? நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுவார். இப்படி ஒரு டீல் இருக்கா?
இல்லை. ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த ஒரு நன்மைக்கும் பதிலிட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது கிருபை சார்ந்தது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிள்ளைகளாக மாறணும். அது ஒன்றுதான். எனவே இந்த பொருத்தனை என்கிற காரியம் வேத பூர்வமானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேகர் தங்களுடைய எளிய ஆவிக்குரிய மேல ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது இதை செய்யலாம். நான் செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் செய்வார்கள். நாம் அதை ஒரு போதனையாக வைத்து சொல்லிக் கொடுக்கணும். இது மோர்ஸ் ராசர்ஸ் அவருடைய போதனையில் தான் அவர் அதை செஞ்சிருக்கிறார். ஆனால் இதே போன்று எத்தனையோ பேர் அங்கே வருகிறாங்க. அந்த செய்தியை ஓடுகிற பொழுது கூட கீழே எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு ஜெபிங்கிற பிரேயருக்கு சீக்கிரம் ஏராளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், எந்த ஒரு போதகர்களும் பொருத்தனை சார்பான உபதேசம் பண்ணி மக்களை வழிநடத்தக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன ஒன்று பண்ணிட்டா உடனே அவர் உனக்கு ஒன்று பண்ணுவாருங்கிற ஒரு முறை ஒரு வித்தியாசமான மறைமுகமான ஒரு வியாபார மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு இலவசமாக எல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த இலவச கிருபை பெற்று தேவனுடைய பிள்ளையாக வாழ்ற ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு இந்த 3.25 கோடி இது நடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நேற்றுக்கில்ல ஒரு உதாரணத்துக்கு தான் சுட்டி காட்டினேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எனக்கு எப்படி நடக்கும் அப்படி நினச்சிட்டு போயிட்டு நடக்காம போன என்ன நினைப்பாங்க? ஐயோ, அவருக்கு மட்டும் கடவுள் செஞ்சிருக்கிறார், அவருக்கு 3.25 கோடி கொடுத்துருக்கிறார், எனக்கு 3 லட்சமே கடவுள் கொடுக்கலையே. ஆக இதெல்லாம் தவறாக தேவனை குறித்த கருத்திலை உருவாக்குறது. இது அநேகருடைய ஆவிக்குரிய வழக்கில் வெறுப்பை ஏற்படுத்தும், ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். வேதபூர்வமான வழிகளை போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும். இந்த பொருத்தனை டீல் பேசுறது இதெல்லாம் முதிர்ச்சி அடைந்த போதகர்களுக்கு ஒருபோதும் தகுதியான ஒரு செயல்பாடு அல்ல.